நீ நான் காதல் சீரியல்ல அனுவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஆனா, நடந்து முடிஞ்ச கையோட நம்ம ராகவ் வந்து பிளான் போட்டு அனுவும், ஆகாஷும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டாருங்க. மாப்பிள்ளை என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. அதே டைம்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட நம்ம ஆகாஷ் அனுவ தனியா மீட் பண்ணி வழக்கம் போல கவிதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அனு என்ன சொல்லுவாங்க, "வழக்கம் போல உங்கள நான் என்னோட ஃப்ரெண்டா தாங்க நெனச்சேன். நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாவோட வீட்ல எல்லாம் இருக்கும்பொழுது, நம்ம அபி அங்க வராங்க. எதுக்குடா வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கிட்ட வந்து "ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வரல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில நம்ம தாத்தா வழக்கம் போல தண்ணிய போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கலாட்டா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லவ் ஸ்டோரிய சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாருங்க, தண்ணிய போட்டுட்டு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தத்த முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அபி அவங்க குடும்பத்தோட வந்து கோயிலுக்கு போயிருக்காங்களாட்டுக்கு. ஸோ, அங்க கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதே கோயிலுக்கு நம்ம ராகவும், ஆகாஷும் போறாங்க. வழக்கம் போல ஆகாஷோட வேலை என்ன? அனு பின்னாடி சுத்துறது தான். நம்ம ஹீரோ ராகவ் அவர் பாட்டுக்கு தனியா போய் நின்னு ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேங்காய் உடைக்கிற அபி வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா தேங்காய் உடைக்கிறப்ப, அந்த தேங்காய் உடைஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோவோட நெத்தியிலேயே பட்டுடுது. ஸோ, இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா ஃபைனலா நடந்தது பாருங்க ஒரு செம்ம சம்பவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். மாப்பிள்ளை வீட்லருந்து ஃபோன் பண்ணி, "இந்த சம்மந்தம் நமக்கு வேணாம். இதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்ப ஹீரோயினோட வீட்ல எல்லாருமே அதிர்ச்சியில இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்னு.